ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரூபாய்க்கு மொபைல்ஸ்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. பட் அதில் எது பெஸ்ட்டான கேமரா மொபைல் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க கேமரா மொபைல், அதே சமயம் கேமிங், பேட்ரி, டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு 5G கேமரா மொபைலை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பா. அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD Plus AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஷேக்கினஸ் அந்த அளவுக்கு வரக்கூடாது. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 13 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 5100 mAh பேட்டரி அண்ட் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக், SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் IR பிளாஸ்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ப்ரைஸிங் 22,000 கிட்ட சேல் ஆகிட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரமே இதனோட ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஆஃபர் டைமில் நமக்கு 20,000 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாத்தையுமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய பெரிய நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD Plus AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்னு பார்க்கும்போது 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு வரும்போது ஒரு தாறுமாறான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ 7 lakh Antutu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆகுது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது நண்பா. 8GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 20,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமராஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளேவாக இல்லாததை வேணால் ஒரு நெகட்டிவாக சொல்லலாம். பட் அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED 120 Hz ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு AMOLED 120 Hz இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ், வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு தரும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7050 என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 10க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது.
நம்ம பட்ஜெட்டை விட ₹1000 எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூன்றது இந்த மொபைலில் நமக்கு இருக்குது. அண்ட் 16K வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் டைமில் 15K கூட அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதனோட ப்ரைஸுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸாக பாசிட்டிவாக சொல்லலாம், அண்டு ப்ரைமரி கேமராவை ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சார் இல்லை. அண்ட் அதே சமயம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா 4K வீடியோ தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Realme P1 கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 Hz இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேவை நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50 MP OIS கொண்ட Sony IMX890 என்ற தரமான சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட் ஆகட்டும், டே லைட் ஆகட்டும், பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சருமே கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 லான்ச் ஆயிருக்கு நண்பா இந்த மொபைலில். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு Realme சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு வரும்போது Dimensity 7050 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்குன்னு பார்க்கும்போது. அண்டு 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. அண்டு ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே தந்திருக்காங்க நண்பா. ஓகே, இந்த மொபைலோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து ₹18,260 இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட்டு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டிங் மொபைலாக இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேமிங் நான் விளையாட மாட்டோம் ப்ரோ, மற்றபடி டே டு டே பர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங்லாம் எனக்கு ஓகேவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Realme Narzo 70 Pro கன்சிடர் பண்ணலாம். கேமராவும் பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் டிஸ்பிளேவுமே பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE3 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 10-bit பேனல் இது அண்ட் HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி கேமரா வந்து சோனியோட சென்சர் நண்பா. Sony IMX890 என்ற ஒரு வேறு லெவல் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸை OISம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபியுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 8 MP வைட் ஆங்கிளும் சோனியோட சென்சார் தான். Sony IMX355 என்ற சென்சர் அது. அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். பேக் கேமராவில் 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் Snapdragon 782G என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. அண்ட் 5000 mAh பேட்டரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சர்ப்ரைசிங்லி இருக்குது. பட் அலர்ட் ஸ்லைடர் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IR பிளாஸ்டர் சப்போர்ட் வேறு நமக்கு இருக்குது. 6GB 128GB வேரியன்ட் ₹27,000 இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஆஃபர் டைமில் நமக்கு ₹25,000 கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல கேமரா மொபைல் OnePlus சைட்லேருந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.